Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. இந்த மஸ்ட் கம்பெனி லாஸ்ட் டே இன்றைக்கு நாளைக்கு முடிவாயிரும். நாளைக்கு நெக்யூரேட்டாக அது மைனிங் எண்ட் ஆகுது, நாளையோட எண்ட் ஆகுது. அது பிறகு லிஸ்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. நீங்கள் சில இதுகள் குவெஸ்ட்டுகள் கம்ப்ளீட் பண்ண வச்சுருப்பீங்க, அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்ப்ளீட் பண்ணியிருந்ததில் கிளைம் பண்ண வச்சுருப்பீங்க, அதிலையும் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெய்லி ரிவார்ட் இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டெய்லி ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தால் சில வந்திருக்கும், அதெல்லாம் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் டிரான்சாக்ஷன் டொனேஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த டொனேட்னு சொல்லி இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டொன்னு 0.1 டொன்னு எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. தயவு செய்து யாருமே இந்த டிரான்சாக்ஷன் பண்ண வேணாம். ஆல்ரெடி நாங்கள் ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு டொன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருப்போம். சில பேர் 0.2 டொன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க, சில பேர் 0.5 டொன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. இப்போ டொனேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இவங்க எங்களுக்கு வித்ரோல் தருவாங்களா அல்லது ஹேம்ஸ்டர் கம்பெனி மாதிரி ஜீரோ டஸ்ட்டாக போயிடுவாங்கன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ யாருமே இந்த டொனேஷன் சொல்கிற ஆப்ஷனுக்கு கிளைம் பண்ணி அதை சென்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண வேணாம். இப்போ டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் டேப் பண்ணிக்கொள்ளுங்க. நாளையோட முடியுது, 30 முடியுது நினைக்கிறேன். நாளையோட முடியுது. அதுக்கு பிறகு லிஸ்டிங்கை பற்றின அப்டேட் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து டீட்டெயில்டாக வரல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஃபர்தர் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். அதோட இந்த மெச்சேன்னு சொல்லப்படுற ஒரு ரிக்வெஸ்ட் உண்டு, ஒரு மைனிங் ஏர்ட்ராப்னு நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்க 7 மில்லியன் யூசர்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. 7 மில்லியன் யூசர்ஸ் பெரிய அளவான யூசர்ஸ் தான். ஆனால் இந்த ஹேம்ஸ்டர் கம்பெனியோட போகிற நிலம்லாம் குறைவு. அதில் 300 மில்லியன் யூசர் இருந்தால் தான் எங்களுக்கு ரிவார்ட்ஸ் பெரிய அளவில் கிடைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதில் நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதோட ஒரு நேரம் இல்லை நல்ல ரிவார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதில் மைனிங் பண்ணிக்கொள்ளுங்க. 8 hours ஒருக்கா ஃபார்மிங் டெப்லாம் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஃபார்மிங் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு போயிட வேண்டிய அந்த வாட்டில் 8 மணி தேர்தலுக்கு பிறகு நின்றும் அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த டாஸ்க் ஆப்ஷனில் நிறைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்க்கில் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எங்கே கொண்டு போகுது அதில் போய்ட்டு ஜஸ்ட் திரும்பி வந்துடுங்க. நிறைய நேரம் அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் திரும்பி வந்தீங்கன்னாலே 2 செகண்ட் 3 செகண்ட் இருந்து போட்டு திரும்பி வந்தீங்கன்னாலே அந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு ட்விட்டர் டாஸ்க்கள் இருக்குது, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற மாதிரி டாஸ்க்கள் இருக்குது, அதெல்லாம் மஸ்ட்டாக பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற டாஸ்க்கள் இருக்குது, அதோட டெலிகிராம் போட்ஸுகளில் ஜாயின் பண்ணுற டாஸ்க்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டாக பண்ண தேவையில்லை. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு வெளியே வந்து அதில் கிளைமெண்ட் வரும், அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணது மூலமாக கிடைச்ச ரெஃபரல் போனஸ் இருக்கும், அதையும் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் மைனிங்கில் இன்ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ மைனிங் இன்ஆக்டிவாக இருக்க வேணாம். அதோட மெகா ட்ராப்னு சொல்லி ஒன்று போய்கிட்டு இருக்குது. அது லோக்கே எக்ஸ்ட்ரா மெகா ட்ராப் முடிஞ்சது. அதோட பிட்காயின் வாலெட்டை கனெக்ட் பண்ணி இந்த டிபாசிட்லாம் பண்ணி செய்கிற மாதிரி ஆப்ஷன், அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக கதைக்கல. இது இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டாக இருந்தாலும் நான் அதை நான் கணக்கு எடுக்கல, அதை நான் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாலெட்னு சொல்கிற ஆப்ஷனில் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதில் பிட்காயின் வாலெட்டை கனெக்ட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பிட்காயின் வாலெட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிட்காயின் வாலெட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் பிட்காயின் வாலெட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போய்ட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும். அதை அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ரூவ் அந்த இடத்துல அப்படியே நிற்கும், இந்த அப்ரூவ் ஆகாமல் நிற்கும். ஸோ நாங்கள் பேக் வந்துட்டு என்ன செய்யணும், இதில் பிட்காயின் வாலெட்டில் அவங்களுடைய மெச்சைன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அட் மெயின் நெட்டை கொடுத்து இந்த டொன்னுக்கு அட் மெயின் நெட்டை கொடுத்து அதில் மெச்சைன் MATCHAIN சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்களா அதான் மெச்சைன்னு சொல்லி ஒன்று வரும். அதை அட் சிம்பிளை கொடுத்து அந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து அட் பண்ணி வச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், வாலெட் கனெக்ட் பண்ண எழுதான்னு சொல்லி. ஓகே, இந்த மெச்சைன்னு சொல்லி ஆட் பண்ணி போட்டு அவங்களுடைய நெட்வொர்க் இது அவங்களுடைய பிளாக் செயின் மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. பார்ப்போம். திருப்பி இந்த வாலெட்டுக்குள்ள கனெக்ட் பண்ண ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் வாலெட் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லி வந்து கொண்டு நான் 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து கொண்டு இருக்குது. எதுவும் எரரோ தெரியலை. வெயிட் பண்ணிக்கொள்வோம். இன்னும் ஃபர்தரான அப்டேட்டுகள் இன்னும் வரல. இன்னும் 20 கீப்பரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரலாம். இப்போ சில அப்டேட்டுகளுக்காக அப்படி போட்டு கொண்டுருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. மச்சேனை சீரியஸாக பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த மீமிஃபைட்டு ஒரு ஆள் இருக்குது, சீட் பண்ணலாமா, பேன் பண்ணலாமா, பொட்ஸுகள் யூஸ் பண்ணலாமான்னு கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் பொட்ஸுகள் ஜூஸஸை கண்டுபிடிச்சோமா இருந்தால் அவங்க இன்னொரு வழியை கொண்டு வந்து எங்களோட இதை ஹேக் பண்ணுறதுக்கு வழிகள் பார்ப்பாங்க. அவங்க இன்னும் ஸ்கேமர்ஸை தான் போவாங்க. அதனால் இப்போ ஸ்கேம் பண்ணுறாக்கில் அவங்க விட்டுட்டாங்க, தங்களை பாட்டில் விட்டுட்டாங்க. மைண்ட் பண்ணுற வரைக்கும் மைண்ட் பண்ணட்டும். இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அதோட கிளைம் பண்ணுற ப்ரொசஸ் நேரத்தில் நீங்கள் பேன் பண்ணப்படுவீர்கள். இந்த ஸ்கேமர்ஸ் அதாவது பொட்ஸில் யூஸ் பண்ணுறவர்கள், மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவர்கள் இது செய்யப்படுவீங்க. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. இதில் மீம் ஃபைலில் சில ஏர்ட்ராப்புகள் போய்கிட்டு இருக்குது. இந்த எத்திரியம் கிளைம் பண்ணுற மாதிரி எத்திரியம் ஏர்ட்ராப்னு போய்கிட்டு இருக்குது. அந்த எத்திரியம் ஏர்ட்ராப் டேக்கிட்ட வாலெட்டுகளை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு கிடைச்சிதான்னு சொல்லி. அதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது எப்படி இதில் பாருங்கள். இதில் ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த ஸ்பின் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸ்பின் பண்ணுற நேரத்தில் மேலே பாருங்கள் உங்களுக்கு இந்த இதில் டார்கெட் செட் பண்ணலாம். 1 மல்டிப்ளை பண்ணலாம், 5 மல்டிப்ளை அப்படி பண்ணி போட்டு ஹோல் டு ஸ்பின் இருக்குது தானே, அதை கொடுத்தீங்களா தான் ஸ்பின் ஆகின்னு இருக்கும். தண்ட பாட்டில் ஸ்பின் ஆகி கொண்டு இருக்கிற இதில் மேலே பாருங்கள் இந்த 20க்கு 20 சொல்லி வந்து நிற்குது. இதுதான் அந்த எத்திரியத்தில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அந்த எத்திரியத்தை நாங்கள் ஃப்ரீயாக கிளைம் பண்ணி கொள்ளக்கூடிய ஏர்ட்ராப். அது நீங்கள் இதில் ஸ்பின் பண்ணால் தான் அதில் அந்த 20 டாஸ்க்கள் கம்ப்ளீட் ஆகும். 20 டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா தான் நாங்கள் அந்த ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள். நாங்கள் அந்த லொட்ரியில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு அர்த்தம். அது அவங்களுடைய செலெக்ஷன் பேஸில் அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் வின்னர்ஸ் ஆகிறதா வாலெட்டுக்கு வந்திருக்கும். அதிகமாக எங்களுக்கு லக் வேலை செய்கிறதில்லை. ஸோ இடையில செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த இது பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் இந்த
இந்த டாஸ்க் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இடையில வந்து செக் பண்ணி பாருங்கள். சில $100 பெறுமதியான தெரியாமல் சில பேருக்கு ரிசீவ் ஆகிருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் வேறு கம்யூனிட்டியில் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ மறக்காமல் இந்த ஸ்பின் ஆப்ஷனை டெய்லி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏர்ட்ராப்பில் அந்த ஏர்ட்ராப்புக்குள்ளே வர ஒரு ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ட்ரெஷர் டெப்பர் காலா செயின் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அதில் சில கோயின்ஸ்கள் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். அதில் டிக்ரீஸ் ஆகிறது என்ன காரணம்னா, அதில் மேலே பாருங்கள் சைடில் வோல்ட்டுன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வோல்ட் ஆப்ஷனில் எங்களுடைய ஏர்ன் பண்ண கோயின்ஸை நாங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இதை யாருமே களவெடுக்க முடியாது. இதில் களவெடுக்கிற கும்பல் ஒன்று புதுசாக அவங்களே விட்டுருக்குறாங்க. அவங்களே களவெடுக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்து ஒரு கும்பலையும் இறக்கி விட்ருக்காங்க. நீங்கள் உங்களோட கோயின்ஸை இன்னொருத்தர் ஸ்டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வோல்ட்டுன்னு சொல்லி ஆப்ஷனுக்குள்ள போட்டிங்களா, நான் ஆல்ரெடி இந்த வோல்ட்டை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன். போட்டிங்களா இருந்தால் அந்த கோயின்ஸை யாருமே ஸ்டீல் பண்ண முடியாது. இல்லை வோல்ட்டுன்றது தானே வோல்ட்டுக்குள்ளே வந்து வோல்ட்னு கொடுத்தீங்களா அந்த கோயின்ஸ் எல்லாமே அந்த சர்வருக்குள்ளே போய் இருந்துடும். அந்த லொக் பண்ணப்பட்டு இருக்கும். நீங்கள் வித்ட்ரோல் வாரத்தில் அதை நீங்கள் அன்லாக் பண்ணி அந்த அன்வோல்ட் பண்ணி நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாத கோயின்ஸ்களில் யார் வேணால் ஸ்டீல் பண்ணலாம். இந்த ட்ரெஷர் டேப்பர் ஒர்க் பண்ணுற ட்ரெஷர் டேப்பர் விளையாடி கொண்டிருக்கிற ட்ரெஷர் டேப்பர் மைனிங் பண்ணி கொண்டிருக்கிற இந்த யூசர்ஸ் யார் வேணால் அந்த உங்களுடைய அன்வோல்ட்டாக இருக்கிற கோயின்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நீங்களும் ஸ்டீல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் பாருங்கள் ஸ்டீல்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்டீல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒவ்வொரு 8 ஹவர்ஸ்க்கு இருக்கா உங்களுக்கு 3 ஸ்டீல் தருவாங்க. ஸ்டீல் பண்ணுறதுக்கு 3 சான்ஸ் தருவாங்க. இதில் பாருங்கள் 3 சான்ஸும் எனக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நான் கிளைம் பண்ணி காட்ட முடியாது, ஸ்டீல் பண்ணி காட்ட முடியாது. நீங்கள் பார்க்குற நேரத்தில் இதில் ஸ்டீல்னு சொல்லி க்ரீன் கலரில் காட்டும். அந்த ஸ்டீலை கொடுத்தீங்களா இருந்தால் யாரெல்லாம் ஸ்டீல் பண்ணலாம்னு சொல்லி 4 பேர் 5 பேர் கார்ட்ஸ் காட்டும். அதில் எல்லாத்தையுமே ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் கிளிக் பண்ணி கீழே கிளைம் இருக்கும். அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் பண்ணிங்கன்னா வந்து அவங்களுடைய கோயின்ஸில் ஒரு குறிப்பிட்ட வீதம் உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயின் பேலன்ஸோட ஆட் ஆயிரும். அதோட ரிவெஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. ரிவெஞ்ச் ஆப்ஷனோட என்னென்னா உங்கள்கிட்ட இருந்து யாரும் ஸ்டீல் பண்ணியிருந்தால் நீங்கள் அவங்கள ரிவெஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் திரும்ப அவங்களோட கோயின்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அதுவும் போயிடும். ஸோ இடைக்கில் வந்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் உங்களை ஸ்டீல் பண்ணியிருக்காங்களா, உங்களுக்கு ரிவெஞ்ச் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்களும் ஸ்டீல் பண்ணிக்கொள்ளலாம். அது லீகல் தான். இந்த கேமில் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுடைய ஒரு ஆள் ஸ்டீல் பண்ணுறதும் நீங்கள் இன்னொருத்தருடைய ஸ்டீல் பண்ணுறதும் மாறி ஸ்டீல் பண்ணுறது மாறி கலவெடுக்கிறது அவங்க ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மாக கேமிங் ஃபீச்சர் அவங்க கொண்டு அதில் விட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம். உங்களோட கோயின்ஸ்கள் குறையாக இருந்துட்டால் உங்களோட கோயின்ஸ்கள் காணாமல் போயிட்டு தான் அர்த்தம். ஸோ யாருமே பேனிக் ஆகணும். நீங்கள் திருப்பி ஸ்டீல் பண்ணி திருப்பி ரிவெஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது உங்களோட கோயின்ஸை நீங்கள் சேவாக வச்சுக்கணுன்னா அந்த வோல்ட் ஆப்ஷனுக்குள்ளே போடுங்க. இல்லாவிட்டால் அப்படியும் பண்ண முடியாது, எனக்கு ஸ்டீல் பண்ண விருப்பம்னு சொன்னால் அந்த கொஸ்டின் சொல்கிற ஆப்ஷனுக்குள்ள வந்து நிறைய கார்ட்ஸில் அவைலபிள் இருக்குது. அதில் ப்ராஃபிட் பவரை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹேம்ஸ்டர் கம்பெனியில் பண்ண மாதிரி இருக்கிற கார்ட்ஸை நாங்கள் வச்சுருக்க கோயின்ஸை ஸ்பெண்ட் பண்ணி அந்த கார்ட்ஸில் நாங்கள் பை பண்ணுறது மூலமாக எங்களுக்கு ப்ராஃபிட் பவர் இன்க்ரீஸ் ஆகும். எங்களோட கோயின்ஸை இன்னொருத்தர் களவெடுக்கிறதுக்கு ஸ்டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்காத மாதிரி போகும். ஸோ அந்த ஆப்ஷன் ஒவ்வொரு இதாக உங்களுக்கு என்னென்ன கோயின்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ் அவைலபிள் இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கார்ட்ஸில் நீங்கள் பை பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட சேலஞ்ச் ஆப்ஷனில் நீங்கள் இன்னொருத்தர சேலஞ்ச் பண்ணலாம், கேமுக்கு சேலஞ்ச் பண்ணலாம், அவங்களும் உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சுகள் பண்ண முடிய சில ரிவார்ட்ஸ்கள் இருக்கும், நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருப்பீங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து ரிமைண்ட் பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்ஸை தெரிந்து கொண்டு உங்களோட இதை அப்கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ட்ரெஷர் டெப்பரை பொறுத்த வரைக்கும் இது வெரிஃபைடான ஒரு ஏர்ட்ராப் காலா செயின், அதோட ட்ரோன் பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏர்ட்ராப். இந்த ட்ரெஷர் டெப்பர்னு சொல்கிறப்ப ஏர்ட்ராப் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதமாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ சேலஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேலஞ்ச் பண்ணுற மூலமாக வர பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. கிளைம் ரிவார்ட்னு சொல்லி வரும், அதை கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு அப்டேட்டுகள் வரணியதில் வருங்காலத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். லிஸ்டிங் அப்டேட்டுகள் வரணியத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.